வணக்கம். என் பேர் ராஜியா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கவிதை சொல்ல போகிறேன். நான் ஒரு பெண்ணாக ஆங்கிலேயரை எதிர்த்து போட விரட்டிய வீரமங்கை வேலுநாச்சியார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆதிதாசிடி. நான் ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளி 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் உங்கள் நேர்மாமா கவிதை சொல்ல போகிறேன். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, இந்த நாரி என்றும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவசங்கரி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவசங்கரி. நான் 1ஆம் படிப்பு படிக்கிறேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீறி வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி ஒன்று பாக்க பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, குற்றமாக எண்ணி நம்மை தூர செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, கொண்டு பொருளையெல்லாம் வைத்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சடிப்பை கூடை மாதம் கண்கள் வீசும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, கச்சடிந்து அச்சை வாயில் கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் தூக்கப்பள்ளி 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் எதை செய்தாலும் நான் தான் மகாத்மா காந்தி. நீங்கள் எதை செய்தாலும் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாக நினைச்சு நடந்தே கொள்ளுங்கள். நான் தான் மகாத்மா காந்தி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெனஸ்ரீ. ஊராட்சி ஒன்று தோக்கப்பள்ளி 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தான் உங்கள் நேர்மாமா. நான் நேர்மாமா பற்றி கதை சொல்ல போகிறேன். நேர்மாமா நேச கொஞ்சம் எங்கள் மாமா ரோஜாமே நேசவும் அம்மா வீடு பார்த்தவும் காட்டுக்காக நீட்டவும் நேர்மாமா. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரமங்கை தந்தை ராணி லட்சுமிபாய். எனக்கு பெற்றோர் வைத்த பெயர் மணி கர்ணிகா. நான் தான் ஜான்சி ராஜ்யத்தில் ராணி. நான் வாரணாசி என்ற ஊரில் பிறந்தேன். நான் சிறு வயதிலே வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல் போன்ற கலைகளை பயின்றேன். ஜான்சியை காப்பாற்ற ஆங்கிலேயருடன் மிகவும் கடுமையாக போராடி வென்றேன். என்னை போன்ற பெண்களும் தைரியமாகவும் வீரத்துடன் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் ஹாசினி. நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கொடிக்காத்த குமரன் அவர்களை பற்றி பேச போகிறேன். திருப்பூர் குமரன் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆவார். இவர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் நாச்சிமுத்து, தாயார் பெயர் கருப்பாயி. இவர் காந்தியடிகளின் கொள்கையில் அதிக ஈடுபாடு கொண்டவர். ஒருமுறை நாட்டு விடுதலைக்காக நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கையில் தேசிய கொடியினை ஏந்தி சென்றார். அப்போது ஆங்கில அரசு காவல்துறையால் தடியடிக்கு உள்ளானார். அதனால் மண்டைப்பில் வந்தே மாதரம் என்று வீர முழக்கமிட்டு விழுந்தார். உயிருக்கு போராடிய நிலையிலும் பற்றியிருந்த தேசிய கொடியை அவர் விடவில்லை. அன்று முதல் குமரன் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங். நான் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பங்கா என்னும் கிராமத்தில் பிறந்தேன். நமது தேசத்தின் மீது எனக்கு மிகுந்த பற்று உண்டு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை என் மனதில் மிகுந்த துயரை ஏற்படுத்தியது. நான் ஆங்கிலேயரை எதிர்த்து மிக கடுமையாக போராடினேன். இன்குலாப் சிந்தாபாத் என்னுடைய தாரக மந்திரமாகும். இன்குலாப் சிந்தாபாத் என்றால் புரட்சி ஓம்புக என்று அர்த்தம். இந்தியாவின் சுதந்திரத்துக்காக நான் என்னையே தியாகம் செய்து என்னை போன்றவே அனைத்து இளைஞர்களும் தைரியமாகவும் வீரத்துடனும் இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வின் பாண்டியன். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி தும்பைப்பட்டியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். மகாத்மா காந்திஜி அவர் எழுதிய கவிதையை சொல்ல போகிறேன். உங்கள் எண்ணங்களை நேர்மையாக வைத்தீர்கள், ஏனென்றால் உங்கள் எண்ணங்கள் வார்த்தைகளாக மாறும்.
உங்கள் வார்த்தைகளை நேர்மையாக வைத்தீர்கள். ஏனென்றால் உங்கள் வார்த்தைகள் நடத்தை மாற்றும். உங்கள் நடத்தையை நேர்மையாக வைத்திருங்கள். ஏனென்றால் உங்கள் நடத்தை பழக்க வழக்கங்களாக மாறும். உங்கள் பழக்க வழக்கங்களை நேர்மறையாக வைத்தீர்கள். ஏனென்றால் உங்கள் பழக்க வழக்கங்கள் மதிப்புகளை மாற்றும். உங்கள் மதிப்புகளை நேர்மையாக வைத்தீர்கள். ஏனென்றால் உங்கள் மதிப்புகள் விதியாக மாறும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுடர்மொழி. நான் தும்மைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் முண்டாசு கவிஞனாக உங்கள் முன்னாடி வந்திருக்கிறேன். இளஞ்சூரியனும் இளம் தென்றலும் இன்னிசை பாடும் இவ்வேளையில் இங்கூடி இருக்கும் இளம் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த முண்டாசு கவிஞரின் இனிய வணக்கங்கள். அடுப்பூதும் எங்களுக்கு படிப்பு எதற்கு என்று பெண்ணை உன்னை அடக்கிவிட துடிப்பார்கள். ஆனால் நீ அடங்கிவிடாதே. செவியில் பொன் பூட்டி கழுத்தில் நகை மாட்டி கண்ணே மணியே அழகே ஓவியமே என்று எங்கள் வீட்டு மகாலட்சுமியே என்று வீட்டிற்குள் சிறை வைக்க முயற்சி பாருங்கள். சிறையை உடைத்தெறிந்து சிறகை விரித்து வா. தடைகளை தகர்த்தெறிந்து தன்னமை கோடுவா. கல்வி கூடங்கள் உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. நிமிர்ந்த நன்னடையோடும் நேர்கொண்ட பார்வையோடும் கல்வியோடும் ஆயுதம் ஏந்தி அன்போடும் ஆழ்மையோடும் ஆள்பறித்து வா. இவ்வுலகம் உனக்காக காத்திருக்கின்றன. தேடிச்சோறு தினமும் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்பம் மிகு உழன்று பிறர் வாழ பல செயல்களை புரிந்து மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போல நானும் வீழ்மை என நினைத்தாயோ என்று நான் எழுதிய கவிதைக்கு இலக்கணமாக பெண்ணே நீ வீதி கொண்டு எழுந்து வா. நானும் காத்திருக்கிறேன். நான் தேடிய புதுமை பெண்ணை